உந்து மதகளின் ஓடாத தோல்வனியன் அந்த கோவன் மறுமலை பின்னாய் கந்தம் கமழும் குழலி கிடைத்திரவார். அப்பேற்பட்ட கூந்தலையுடைய அழகு பொருந்திய கூந்தலையுடைய யசோதைக்கு கொடுத்து விட்டாயே பெருமானி. கோதை குழலால் யசோதைக்கு போய் தந்த அந்த பிள்ளை காலத்துல இந்த 14 லோகத்தை உண்டு விட்டு அன்று துளுத்த ஒரு இலையின் மேலே ஆளின் இலை மேலே உறங்குவதை போல படுத்துக்கொண்டு அவருடைய கட்டை விரலை சுவைத்துக் கொண்டிருந்தார். ஏன்னா 14 லோகமும் உண்டதினுடைய காரணத்தினாலே உள்ள ஜீவராஜன் தான் இருக்குது. அது எங்க போய் சாப்பிடணும்? அப்ப நம்ம கட்டை விரல சாப்பிட்டோம்னா எல்லாரும் காட்ட. எப்படி திரௌபதியானவள் அந்த அட்சய பாத்திரத்தை எடுத்து, அண்ணா துர்வாசன் வந்துட்டாரு, எப்படி சாப்பாடு போடுவேன், எங்க போயிட்டேன், இப்பதான் கவுத்து வச்சேன், இப்பதான் நான் கவுத்து வச்சேன் பாத்திரத்தை, அவர் வேற துர்வாசன் வச்சு கோபம் எங்க போயிட்டாரு. ஒன்னும் கவலைப்படாதமா, இன்னும் கவலைப்படாத, பரிமாறின அந்த பாத்திரம் இருக்கிற பாத்திரம் எட்டாம. அப்படி அற்புதமான கோதை குழலால் யசோதைக்கு போய் தந்த பேதை குழந்தை பிடித்து சுவைப்பட்ட இப்பொருளான் பரப்பொருள் ஆளின் மேலே அற்புதமாக படுத்துக் கொண்டு கட்டை பெருவிரலை சுவைத்துக் கொண்டிருக்கின்றன. பேதை குழவி பிடித்து சுவைத்து உண்ணும் அந்த பாத கமலங்கள் காணீரே, பாத கமலங்கள் காணீரே, பவனமாயி வந்து காணீரே. அதை பார்க்க வரக்கூடிய அந்த பெண்கள் எல்லாம் அவருடைய உதடெல்லாம் அவளம் போல இருக்கிறது. ஏன்னா அவ்வளவு புசட்டியா சொன்னாங்கன்னா அவங்க பார்க்க வருவாங்க. பெரியவர் நினைச்சார், அன்றைக்கே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி தாய்மார்களை கூட்டாதான் இந்த சமுதாயம் வளர்ந்து நினைச்சுக்கின்னு பெரியாழ்வார் பெற்ற கோபியர்கள் சேர்த்தான். பெரியாழ்வார் என்ன பண்றாரு, இந்த மங்கைகளுக்கு ஒரு ஏற்றம் கொடுக்க வேண்டியதற்காக பவளவாயை வந்து காணீரே. பவளவாய் பரம்பொருள் என்றைக்கே கிடைத்திருக்கக்கூடிய பரம்பொருளுடைய அந்த பாதத்தை பாரு. முத்தும் மணியும் வைரமும் கற்பொன்னும் கத்தி பதித்து தலை பெய்தால் போனெங்கும். முத்து வைரம் மணி, முத்தும் மணியும் வைரமும் கற்பொன்னும் இந்த நாளும் சேர்ந்து கத்தி பதித்து தலை பெய்தால் போனெங்கும். அற்புதமான ஒரு 4 அணிகளாலே சேர்த்து கூட்டப்பட்ட அவருடைய அற்புதமான அந்த வைரம் மணி முத்து பொன் என்று சொல்லக்கூடிய விலை பெயர்ந்த ஆபரணங்களை அணிந்திருக்கக்கூடிய இவருமான் தத்தி பெய்தித்து தலை பெய்தார் போல இப்படி 4 அணிகலன்களாலே 4 அந்த விலை பெயர்ந்த பொருள்களாலே சேர்த்து வைத்தால் எப்படி காட்சி கொடுக்குமோ அதே போல சாதாரண அவனுடைய 10 வருடம் வெளிக்கணும். முத்தும் மைனியும் வைரமும் நல் பொண்ணும் தத்தி பதித்து தலை பெய்தார் போல. அப்படி ஒரே இடத்துல பதித்து வைத்தால் எப்படி ஜொலிக்குமோ அதை போல அவனுடைய 10 விரலும் திருப்பாத கமலனுடைய அந்த 10 விரலும் ஜொலிக்கின்றது. இதை பாரு, எதையோ பார்த்து ஏமாந்து போற 10